யார் மேல தல தப்பு? அது எடுக்கட்டும், ரைட்ல பாக்கணும்ல வண்டி வருதா இல்லையான்னு. இதுதான் அந்த டோல் ரோடு. ஃபர்ஸ்ட் டைம் என் வண்டிக்கு நான் டோல் கட்டுறேன். இன்னொரு பிரச்சனை, பேக் பிரேக் வந்து பிடிக்கல, அப்படியே சர்ன்னு ஃப்ரீயா கீழே இறங்குது. ஸோ கைஸ், இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் நாள். ஸோ டைம் வந்து ஒரு 7:45 இருக்கும். ஒரு ½ அன் ஹவரில் வந்து கிளம்பிடுவோம். அண்ட் இங்கேருந்து சுற்றி பார்க்குற பிளேஸும் வந்து எல்லாமே செம்ம தூரத்தில் இருக்குது. ஸோ எங்கே போக போகிறோன்னு சொல்லிட்டு தெரில. அண்ட் மைசூர் தான் இப்போ போக போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே போகிற வழியில் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது கன்ஃபார்ம் பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கே பக்கத்தில் லேக் ஃபோர்ட்டு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்துட்டு அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் வியூ பாயிண்ட் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். காஃபி மட்டும் குடிச்சோம், எழுந்துச்சி ரெடி ஆகிடுச்சு எல்லாம். இன்னொரு ½ அன் ஹவரில் வந்து கிளம்பிடுவோம். எங்கே போகிறோன்றதுலாம் வந்து பார்ப்போம். ஸோ டைம் வந்து 8:55 அண்ட் இங்கே வந்து கிளம்ப போகிறோம். ஹை ப்ரோ, இந்த இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். செம்மையாக இருந்துச்சு. 6000க்கு செம்ம ஒர்த்து. வண்டி லைனாக விட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ இன்னும் ஸ்டீப்பாக இருக்குது ரோடு. அந்த ஃபோர்ட்டு ஒன்று சொன்னால அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். மேலே மேலே போயிட்டே இருக்கு. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது இங்கே. நேற்று நைட்டே வேறு சாப்பிடல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும். அந்த ஃபோர்ட்டும் வந்து லொக்கேஷன் கரெக்டாக காமிக்க மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். இங்கேருந்து ஒன்று செம்ம தூரத்தில் இருக்குது எல்லாமே பிளேசஸ்லாம். த வே டு மடிக்கேரி ஃபோர்ட். இது மேலேயா ஃபோர்ட் வந்துட்டோம் நினைக்கிறேன். ஒரு பாடஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. இங்கே ஏதாச்சும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம். டைம் வந்து ஒரு 10:15 கிட்ட ஆக போகுது. இந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இப்போ அடுத்து போயிட்டு ஃபியூயல் போடணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பிளேஸ் போகிறோம் கூர்குலேயே. சிக்லி ஹோல் டேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு ஒன்று இருக்குது. ஸோ அது 2த்துக்கும் வந்து போகிறோம். அப்படியே போகிற வழி தான். அந்த 2 ஸ்பாட்டும் பார்த்துட்டு அப்படியே மைசூர் போகிற மாதிரி தான் பிளானு. ஆஃப்டர்நூனுக்குள்ளே மைசூர் போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த டேமுக்கு வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. இங்கேயும் கூட்டம் தான் போலையே. வண்டி அப்படி பார்க் பண்ணிட்டு அப்படி நடந்து போனோம். சிக்லி ஹோல் டேம்.
தலைவன் அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாப்புல, இந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணாதீங்க, இந்த ரிஸ்க்கு எங்கே வந்து பெண்டு வருமே தெரியாது, ப்ளஸ் பள்ளமாக இருக்கும், ஏறதா இருந்தால் ரைட் சைடில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. நல்ல மனுஷன். அதுவும் அவர் பின்னாடி வந்துட்டு இருந்தாரு, நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறதை பார்த்துட்டு முன்னாடி வந்து நிறுத்தி சொல்லிட்டு போகிறாப்புல. சப்போஸ் டைம் வந்து ஒரு 1:30 ஆகுது. நாங்கள் அந்த டேம் பார்த்தோம்ல, டேம் பார்த்துட்டு அங்கே மேகி சாப்பிட்டோம், ஒரேடியாக லஞ்ச் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இங்கே பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று, அதை பார்த்துட்டு பட்டுன்னு ஒரு 1/2 hourக்குள்ளே ஃபோட்டோஸ் எதுனா எடுக்கிறதுனா எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பினே இருக்க வேண்டியதான் மைசூருக்கு. மைசூர் பேலஸ் பார்ப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. அப்படி இல்லைன்னா ஒரேடியாக அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் கிருஷ்ணகிரி, வேலூர்னு. இங்கே தான் இருக்குது அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. வாவ், நைஸ். நல்ல வேலை ஆளுங்க நிறைய பேர் இல்லை, ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். செம்மையாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக தான் வண்டி எடுத்துகிட்டு போகலாம், நடக்க மட்டும்தான் முடியும். செம்மையாக இருக்கு. டேய் ஆட்டாதரா இல்லை, ஊந்து வர போகிறதில்ல, தண்ணி வேற அடுத்து பிடிச்சி. செம்மையாக ஸ்பாட்டு. இதில் வண்டியை எடுத்துன்னு போனாங்க, வண்டி எடுத்துன்னு வந்து எடுக்கலாம் தான் பார்த்தோம். அப்புறம் திருப்பியும் வண்டி வந்துச்சுன்னா ஆரம்பிச்சுனே இருப்பாங்களா, யோசிச்சு போக முடியாது. வீடு சுற்றி தான் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ சுற்றிட்டு அப்படியே வந்து பண்ணிட்டான். ஸோ கைஸ், டைம் வந்து 2:15. ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து கிளம்ப போகிறோம். செம்மையாச்சு பிளேஸ். இங்கே ஆளுங்களும் வந்து அவ்வளோ இல்லை, கம்மி தான். அதனால் ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ கிளம்புறோம். இதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் இல்லை கைஸ், எந்த பிளேஸும் வந்து பார்க்குற மாதிரி இல்லை. இன்னும் வந்து 544 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம மைசூர்லாம் பார்த்துட்டு போனால் அவ்வளோதான். ஆல்ரெடி இதுவே மிட் நைட் ஆயிரும் போல், 12 மணிக்கு மேலே. நைட் ரைடு வந்து எங்களை அவாய்ட் பண்ணவே முடியல. அதனால் இதோட ஸ்ட்ரெயிட்டாக அங்கங்கே ஸ்டாப் மட்டும் பிரேக் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு. ஸோ லாஸ்ட் டே ட்ரிப்பு ஸ்மூத்தாக நல்லா தான் போச்சு. பட் ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லை. அதனால் நிறைய பிளேசஸ் வந்து எங்களால் பார்க்க முடியல. டெய்லியும் வந்து அதிக கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டுக்க வேண்டியதான். கேஸ், இன்னொரு பிரச்சனை, நேற்று வந்து ஃபஸ்ட் டே வந்து இந்த மாதிரி தான் ஆச்சு. எம்டியில் பேக் பிரேக் வந்து பிடிக்கல, அப்படியே சர்ன்னு ஃப்ரீயாக கீழே இறங்குது. அந்த மாதிரி தான் இப்போ திரும்பவும் ஆயிடுச்சு. அதனால் என்எஸ் வந்து நான் பையன்கிட்ட கொடுத்துட்டு எம்டி நான் ஓட்டிகிட்ருக்கேன். 2 பிரேக் வச்சு மட்டும் தான் ஓட்டி ஆகணும், அப்படிலாம் கீர் கட்டு தான் பண்ணோம். பிரேக் பேடு வந்து தேஞ்சிச்சு தான், கொஞ்சோண்டு இருக்குது. பட் ஆனால் ஏன் இப்படி ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரில. அதனால் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். யார் மேலே தெரியல தப்பு? அது எடுக்கட்டும், ரைட்ல பாக்கணும்ல வண்டி வருதா இல்லையான்னு. இஷ்டானத்தல அப்படியே வெடி மேல வச்சுட்டானா அப்படியே ஒன்னும் இல்ல. ஆட்டோக்காரன் வந்தா பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு ரைட் ஏறணும். போ ஸ்லோவே போடா. ஆட்டோக்காரன் போயிருந்தானா அப்படியே ரைட் ஏறிட்டான் புஷ்ஷுன்னு. அப்படியே அம்மால இஷ்டான்டா ஊந்துருப்பான் போயிட்டு. ஆட்டோக்காரன் வந்துட்டானா ரைட் எடுத்துட்டான் சால்ட்டா. நான் பைத்தியக்கார மாதிரி ஓட்டுறானுங்க பாங்க. நல்ல வேலை ஒன்னும் அவளை கீழே விழல, விழுந்துருப்பான் ஜஸ்ட் மிஸ். டைம் வந்து ஒரு 4:30 ஆகுது. எங்கே போயிட்டுருக்கோம்னா மைசூர் தாண்டி பெங்களூரை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் பெங்களூருக்கு ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரி போயிட்டா பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் ஒரே ரோடு போயினே இருந்தலாம். ஹைவே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேலூர் தாண்டி கொஞ்சம் மோசமாக இருக்கும் ரோடு. கரெக்டாக அந்த ஹைவேல நம்ம எவ்வளோ போக முடியுதோ போயிடணும்.
லாஸ்ட் நாள்ன்றதுனால சரி லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை, ஊருக்கு போயிட்டு எந்த பிளேஸும் பார்க்கலன்னா கஷ்டம். ஏன்னா வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், நல்ல நல்ல வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் மடிக்கேரியில் தான் ஸ்டே பண்ணோம், மெயினான சிட்டி தான். அங்கேருந்து எல்லாமே 50 கிலோமீட்டர்ஸ் மேலே, அப்படி இல்லைன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் மினிமம் மேலே இருக்குது. போயிட்டு நாங்கள் வந்து கிளம்புறதுக்குள்ளே லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ தான் வந்து மடிக்கேரி ஃபோர்ட்டு பார்த்தோம். ஃபோர்ட் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, இடம் நல்லா இருந்தது, அதனால போயிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறமா 2-3 ஃபால்ஸ் பார்த்தோம், அதுவும் தூரம். சரி, அதுக்கப்புறமா வேறு எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை சுத்தமாக. அப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு கூர்க்கில் தான் இருக்காங்க போல், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜும் டேமும் வந்து நேற்று போனாங்க போல். அவங்க அந்த லொக்கேஷனை வாங்கி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போகிற வழியில் தான் அந்த ரெண்டுமே இருக்குது. அதனால் அது ரெண்டுமே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கைஸ், இங்கே ஒரு ரோடு போகுதுல்ல, இந்த ஹைவே, அதுதான் வந்து நைஸ் ரோடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பே பண்ணவங்களாம் அந்த ரோடு, அந்த சைடில் ஒரு பைக் கூட நான் பார்க்கவே இல்லை. இல்லை அங்கே வந்து பைக்ஸ்லாம் அலவுட் கிடையாது, வெறும் 4 வீலர் அந்த மாதிரி மட்டுமானு தெரியல. இது ஒரு பெரிய சர்வீஸ் ரோடு மாதிரி இருக்கு, இதுதான் போயிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது என்ன ரோடுன்னு யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. அங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து பைக்ஸு ஆட்டோஸு அதெல்லாம் வந்து ப்ராஹிபிட்டடு, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு இருந்தது. ஆனால் நிறைய வீடியோ பார்த்துருக்கேனே, பைக்ஸ் கூட உள்ளே போயிருக்கு. என்ன ரோடுன்னு தெரில. இன்னும் பெங்களூர் கூட போய் ரீச் ஆகல, டைம் 6:45. இன்னும் எப்படியும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் பெங்களூரு. நடுவில் ஒரு பிரேக் போட்டோம், டீ குடிச்சிட்டு அப்படியே திரும்பி ஓட்டிகிட்டு இருக்கோம். 6:45 இப்போவே. இன்னும் ஒரு ஃபியூல் பிரேக் எடுக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இன்னும் எப்படியோ ஒரு 390 கிலோமீட்டர்ஸும் இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கன்ஃபார்ம் வந்து அது எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய்க்காச்சும் போட்டாகணும். எப்படியும் இந்த ஃபியூல் வந்து கிருஷ்ணகிரிலாம் தாண்டி போயிடும், அதுக்கப்புறமா வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ கைஸ், இந்த ஒரு டோலில் தான் இப்போது பே பண்ணிட்டு வந்தோம். 60 ரூபா. முன்னாடி போகிற வண்டிலாம் 35 ரூபா வாங்குறான், என்கிட்ட 60 ரூபா வாங்கிட்டான். நான் எழுதுன்னு தெரில. இதுக்கப்புறம் வந்து ஹைவே தான் நினைக்கிறேன், பெங்களூர்லேருந்து அப்படியே கட் ஆகிறோம். டைம் 7:35. சரியான டிராஃபிக் கைஸ். ஆனால் இங்கே பெங்களூரில் ஸோ கைஸ், இதுதான் அந்த டோல் ரோடு. ஃபஸ்ட் டைம் என் வண்டிக்கு நான் டோல் கட்டுறேன், 2 வீலருக்கு. என்ன ரோடுன்னே தெரில. இது மேலே ஸ்பீட் லிமிட்லாம் காமிக்குது 2 லேனுக்கும். சரியான டிராஃபிக் கைஸ். ஆனால் பெங்களூரில் அப்பா அதை விட்டு வெளியே வரத்துக்கே 1 hour ஆயிடுச்சு. பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக வண்டி தான். ஞாயிற்றுக்கிழமை தான், ஆனாலும் வந்து இந்த ஏரியா இப்படி தான் இருக்கும் போல். ஸோ கைஸ், டைம் வந்து 8:33 தான் ஆகுது. ஃபியூல் போட்டோம் இப்போ தான் எல்லாருமே, எல்லா வண்டியும் ஃபுல் டேங்க்கு. கரெக்டாக 307 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. இந்த பெட்ரோல் கூட்டின்னு போய் விட்டுருவான் இதில். எப்படியும் மிட் நைட் ஒரு 2 மணிக்குள்ளேயாச்சும் ஆகும் கண்டிப்பாக. இது வரைக்கும் 1537 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் மொத்தமாக. போர் அடிக்குது. இன்னும் 250-300 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டணுமே. வானம் வேற மின்னுது பயங்கரமா, மழை கிட்ட பேஞ்சிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாக்கெட்லாம் இருக்கு. இருந்தாலும் ட்ரிப்பு ஃபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ண வேலை கைசானா. மழை பெய்யணுச்சு தான் ரெயின் ஜாக்கெட்லாம் வாங்கணும். ஆனால் ட்ரிப்பு ஃபுல்லாக நாங்கள் சேஃபாக போயிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு போகிற டைம் பெய்ஞ்சதுன்னா கடுப்பாக தான் இருக்கும். அப்படி ஆனால் சரியான டயர்டு, நாள் ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோமா. இன்னும் மழை பெஞ்சு கண்ணு தெரியாமல் ரோட்டில் நசுன்னு கடுப்பாக இருக்கும். இப்படி மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அந்த ஒசூர் தாண்டி கிருஷ்ணகிரி இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்கு. வானம் பாருங்க எப்படி மின்னுது. கோப்ரோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் ஆனால் அந்த சைட்லாம் செம்மையா வானம் மின்னுது. ஸ்பீட் பிரேக்கர் எதுனா இருக்க போகுது. இந்த ட்ரிப்ல மொத்தமே ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டேன் கைஸ். நான் என் வண்டியெல்லாம் நான் சின்ன தம்மா துண்டு பள்ளத்திலே பார்த்து விடுவேன். நான் ட்ரிப்ல கண்ணு தெரியாம நைட் டைம்ல வண்டி ஓட்டி பெரிய பெரிய பள்ளம், கன்ஃபார்மா ஃபோக் பெண்ட் வீலே பெண்ட் ஆயிருக்கும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு பெரிய பள்ளம்னா பாத்துக்கோங்க. அதுவும் டபுள்ஸ்ல சரியான ஒஸ்ட் ரைடும் பண்ணியாச்சு. பக்காவான ரோட்ல த்ரில்லா அட்வென்ச்சரா அந்த மாதிரியே பண்ணியாச்சு. எல்லாமே இந்த ஒரு ட்ரிப்ல வந்து பாத்துட்டோம் நாங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நல்லா போச்சு. 3 நாள் 4 நாள்
கரெக்டாக அந்த ஈவினிங் டைமுக்கு மேலே ரூமுக்கு போகிறதுக்காக இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோமா கரெக்டாக விறுவிறுன்னு போதும் அந்த டைமு. அது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஃபுல் ரைடுமே வந்து ஒரு அட்ரினல் ரஷோட ஈவினிங் மேலே. நாங்கள் எப்பவுமே காலைல ஓட்டுவோம், ஈவினிங் விடி இருட்டுறதுக்கு முன்னாடி ரூமுக்கு போயிடுவோம் எல்லா வாட்டியும். பட் ஆனால் இந்த வாட்டி எல்லாமே வந்து நைட்டு ஆஃப்டர் 9-10 மேலே தான் போனோமே ரூமுக்கு. ஸோ கைஸ் கரெக்டாக கிருஷ்ணகிரி டோலில் இருக்கோம். அண்ட் இந்த கடையில் தான் டீ குடிச்சு வந்துருப்பி. சாப்பிடல, டீ மட்டும் குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே திரும்பவும் கிளம்ப போகிறோம். டைம் வந்து 10:09. இது வரைக்கும் 1600 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இன்னும் 200 சில்லற கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியும் 2 மணி ஆயிரும், 2-3 கிட்ட. பார்ப்போம் மீட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ரோடு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வந்து 1 ஹவரில் கவர் பண்ணியிருக்கோம். எங்கேருந்துன்னா ஓசூர் தாண்டி அங்கேருந்து பிரின்னு பிரிச்சுன்னு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் ஓட்டுன்னு போனோம். 100லேயே சாலிடாக மெயின்டைன் பண்ணால் பக்கவாக இருக்கும். ஸோ கைஸ் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் எவ்வளோ வந்து செலவாச்சு, எங்கெங்கெல்லாம் நான் ஸ்டே பண்ணோம், எல்லா வீடியோலாம் வந்து எங்கே ஸ்டே பண்ணோன்னு சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எங்கே ஸ்டே பண்ணோம், ஸ்டேக்கு எவ்வளோ ஆச்சு, எல்லா பட்ஜெட் வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ எப்படி முன்னு பார்த்தீங்களா வானோம். லாஸ்ட் டைம் நம்ம கேரளாவுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் போடுறேன். லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டி வந்து நமக்கு கணக்கு கிடைக்கல பயங்கரமாலாம். எவ்வளோ செலவாச்சுன்றத ரஃபாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் மற்ற காசு காலி. இப்போ மீதி இருக்கிறது 300 ரூபா தான். பட்ஜெட் வந்து எம்டிக்கு வந்து பிரச்சனை இல்லை. 400 ரூபா வந்து 5000 ரூபா வச்சோம் பெட்ரோலுக்கு. 400 ரூபா மீந்துச்சு. 2 என்எஸும் வந்து அதிகமாகிடுச்சு. என் வண்டி வந்து 600 ரூபாய் அதிகமாகிடுச்சு. அவன்லேயும் வந்து அதிகமாக தான் ஆயிடுச்சு. மற்றபடி ஃபுட்டு ஸ்டே எல்லாம் வந்து ஓகே தான். லாஸ்ட் நாள் ஸ்டே பண்ணோம்ல, ஐ மீன் இன்னைக்கு காலையில் செக் அவுட் பண்ணோமே, அங்கே வந்து 6000 ரூபாய் ஸ்டே. ஆனால் செம்ம ஒர்த்து கைஸ். அந்த ஸ்டே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஸ்டே வந்து ஒர்த்து. அதுலேயே நாங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கலாம் நினச்சிருந்தா. பட் ஆனால் வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டே. சீரியஸ்லி சைட்ல வேற பாட்டு கேட்டுருக்கேன்னா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. இன்னும் இவ்வளவு கிலோமீட்டர் போனோடனே வந்து இல்ல, ரோடு வந்து பயங்கரமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, பாட்டு ஒரு சைடு கேட்டுன்னு இருக்கேன், ஜாலியா ஓட்டிட்டு இருக்கோம். டயர்டே தெரியல கைஸ். ஆனா எவ்வளவு நாள் வண்டி ஓட்டினாலும் ஓட்டுனே இருக்கணும் போலதான் இருக்கு. செல்லாக்குட்டி வேற லெவல்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். 3 வண்டியுமே எந்த பிரச்சனையும் கொடுக்கல. லைட்டா அங்கங்க கோளாறு குத்தானுங்க பிரேக்கு. அதுவும் வந்து நல்லதுக்கு தான். ஹில்ஸ் வந்து அவ்வளோ ஏறுறோம், நைட் டைம் வண்டி ஓட்டுறோம் மழையில. முன்னாடியே வந்து அந்த பிரச்சனையை குததுனாலதான் நாங்க ரெடி பண்ணோம். இல்லைன்னா வந்து ஹில்ஸ் எல்லாம் ஆயிருந்தா பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டருக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு கடை இல்லை, எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்ல ஓட்டிட்டு இருக்கோம் ஹில்ஸ்ல. அங்கெல்லாம் எதனா ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன். அப்படிதான். மேல பாருங்க பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. ஸ்மூத்தா வந்து முடிஞ்சிச்சு ரைடு. ஸோ காய்ஸ் டைம் வந்து 11:57, 12 o'clock ஆக போகுது. இந்த கடையில் தான் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் திருப்பி. இங்கேருந்து வேலூர் கிட்ட தான், ஆம்பூர்லாம் தாண்டிட்டோம். இன்னும் கரெக்டாக வீட்டுக்கு ஒரு 156 கிலோமீட்டர்ஸும் மொதல் இருக்குது. ஓடிடலாம். அந்த செயின் வேறு சரியான டைட் ஆயிடுச்சு. நான் கிளம்பும்போது ப்ளே இருந்தது, இப்போ ப்ளேவே இல்லை. ஒரு மாதிரி ஸ்டக் ஆன மாதிரி ஃபுல் டைட் ஆயிடுச்சு செயின் தானாகவே. செம்ம சவுண்டு வருது. அர்த்தக்கு போன வேறு பயமாகுது. கொஞ்சம் பொறுமையாக தான் போனோம். நாங்கள் வேறு லூபே எடுத்துகிட்டு வரல. லூபே அடிக்காமல் 4 நாள் ஓட்டுன்னு இருக்கேன் மழையில் சேர்த்துலன்னு. எல்லா வாட்டியும் வாங்குவோம், இந்த வாட்டி மறந்தே போயிட்டோம். பார்த்துக்கலாம், தான் வீடு வரைக்கும் கூட்டின்னு வந்துடுவான்னு நினைக்கிறேன். கூட்டின்னு போயிடுவான் அதெல்லாம். டைம் வந்து ஒரு 11:30 பாருங்க. தூக்கத்தில் வளர்றேன். 1:38 ஆகுது. எங்கே இருக்கோன்னா ராணிப்பேட் டோல்கேட்டு. எல்லாருக்கும் வந்து லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ஓரமாக நிறுத்தணும். ப்ளஸ் என்ன ஆச்சுன்னா, கோழி எடுத்துருப்பாங்களா லாரியில், அதுலேருந்து வந்து ஒரு கோழி கீழே வந்துச்சு. கரெக்டாக லாரி ஒன்று கிராஸ் ஆகி போகுது, கீழே கோழி இருக்குது. சடன் பிரேக் வச்சிட்டேன். பின்னாடி ஃப்ரெண்டு வந்து என் வண்டியில் மோதிட்டான். பின்னாடி மட்காட்டில் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக எதிச்சிட்டான். அதனால் ஓரமாக நிறுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். கோழிக்கு ஒன்றும் ஆகலை. ஒரு மாதிரி உட்காந்துனே இருந்தது. தூக்கி ஓரம் விட்டோன்னே ஓடி போயிடுச்சு. கரியாக இருக்க வேண்டியது எஸ்கேப் ஆகிட்டான் பையன்.
நாங்களும் என்னென்னமோ டைவர்ட் பண்ணி பாட்டு பாடிக்கின்னு அப்படியே போயினே இருக்கோம். எல்லாருக்கும் தூக்கம் வர ஆரம்பிக்குது லைட்டாக. இதுக்கப்புறம் ரோடும் வேறு மோசமாக இருக்கும், பார்த்து தான் ஓட்டணும். இந்த ஒப்பதில் கோழி எடுத்துகிட்டு போகிறாங்களே, இந்த இதுலேருந்து ஊந்துச்சு அப்படியே. நல்ல வேலை பையனுக்கு ஒன்றா அவளை எஸ்கேப் போயிட்டான். சுவைஸ் ஒரு வழியாக வீட்டுக்கு கிட்ட வந்தாச்சு. டைம் என்னன்னா 3 கரெக்டாக. மொத்தமாக 1840 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம் இந்த கர்நாடகா ரைடில். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரைடே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 மணி அந்த மாதிரி ஆகும்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ லேட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்களே நினைக்கல. பிரேக் எடுத்து வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பசங்க 3 பேரும் சேஃபாக கூட்டின்னு வந்துட்டானுங்க வீட்டுக்கு. அந்த செயினில் வேறு பயங்கரமாக சவுண்டு வருது. ஸ்ப்ராக்கெட்டை கூட்டி சீக்கிரம் மாற்றணும், லூப் அடிச்சு ஓட்டி பார்க்கணும். அப்படி அப்பயே சவுண்டு வந்துச்சுன்னா ஸ்ப்ராக்கெட்டை மாற்ற வேண்டியது தான். அண்ட் பட்ஜெட் வீடியோ வந்து கூடி சீக்கிரமாக வந்து போடுறேன். அண்ட் வீடியோஸ் எல்லோரும் வந்து எல்லா வீடியோவும் பார்க்கலன்னா வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைனா கூட இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பாருங்கள், புரியும் அதெல்லாம். ஸோ நான் ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.